தமிழே வணக்கம் நிகழ்ச்சியில் இன்று அதிதி பக்கத்தில் எம்மோடு இணைந்து கொள்ள உள்ளார். தேசிய அபாயகர ஔடதங்கள் கட்டுப்பாட்டு சபையின் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண இணைப்பாளர் பசீர் எம் ரஷியாட். வணக்கம். வணக்கம். தற்போது மாணவர்கள் மத்தியிலும் சரி, சிறுவர்கள் மத்தியிலும் சரி, பெரியவர்கள் மத்தியிலும் சரி, இந்த போதைப்பொருள் பாவனை அதிகமாக நடைபெற்று கொண்டிருக்கு இல்லையா? அந்த வகையில் இப்பொழுதே அந்த போதைப்பொருள் பாவனைகள் மத்தியில் என்ன மாதிரியான பாணி இப்பொழுது பயன்படுத்தி வருகின்றன? ஹரணி, இது மிக முக்கியமான ஒரு விடயம். நாங்கள் இது தொடர்பாக ஒரு தேசிய நிறுவனம் என்ற ரீதியிலே, பொறுப்பு வாய்ந்த ஒரு நிறுவனம் என்ற ரீதியிலே பல்வேறு விதமான ஆய்வுகளை செய்திருந்தோம். இந்த ஆய்வுகளின் கண்டுபிடிப்புகள் வெளிப்பாடு உண்மையாக எங்களை ஒரு சில சந்தர்ப்பங்களிலே அதிர்ச்சி அடைய வைத்தது. பொதுவாக நாங்கள் பார்த்தால் கற்றவர்கள் மத்தியிலே போதைப்பொருள் பயன்பாடு குறைவாக இருக்கிறது என்றொரு நிலைமை இருந்தாலும், நாங்கள் அண்மையிலே பல்கலைக்கழக மாணவர்களிடத்திலே ஒரு ஆய்வை செய்திருந்தோம். இந்த ஆய்விலே கிட்டத்தட்ட 33 வீதமான பல்கலைக்கழக மாணவர்கள் ஏதோ ஒரு வகையிலான போதைப்பொருளை பயன்படுத்துகிறார்கள் என்ற விடயம் எங்களுக்கு தெரிய வந்தது. அதிலும் மிக பிரச்சனைக்குரிய விடயம் என்னவென்று சொன்னால், பல்கலைக்கழகத்திலே மருத்துவ பீடத்தைச் சேர்ந்தவர்கள் தான் அதிகமாக போதைப்பொருள் பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எனவே இது எங்களுக்கு நிச்சயமாக எங்கள் கண்களை திறக்க வைக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. கற்று தெரிவு செய்யப்பட்டு மிக திறமை வாய்ந்த, மிக சிந்திக்கும் சக்தியோட கூடிய, அதிலும் விஞ்ஞானபூர்வமான விடயங்கள் தொடர்பான நல்லறிவுள்ள வைத்தியத்துறையை சார்ந்தவர்கள் அதிகம் பயன்படுத்துகிறார்கள் என்பது எங்களுக்குள்ளே ஒரு கேள்வியை ஏற்படுத்துகிறது. அதாவது குறிப்பிட்ட இந்த பழக்கம் கல்வி அறிவு மட்டம் அல்லது வறுமை அல்லது பணக்காரர்கள் அல்லது வேறு விடயங்களை மத்தியமமாக கொண்டு இருக்கிறதா, அல்லது இந்த எதுவுமே தொடர்பல்ல, மாறாக மனிதனது எண்ணம் சார்ந்ததாக, அவன் எதை நினைக்கிறானோ இது சரி என்று நினைத்து பிழையானதை பயன்படுத்துகிறான் என்பதில் இருக்கிறதா என்ற விடயத்தை நாங்கள் கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நிச்சயமாக இது மனது சம்பந்தப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது. ஆரம்பத்திலே சூழல் காரணிகள், என்வாயரமெண்டல் ஃபேக்டர்ஸ் தான் அவருக்கு இந்த போதைப்பொருளை தூண்டுவதாக இருக்கிறது. அந்த குறிப்பிட்ட சமூகத்திலே இருக்கக்கூடிய ஒரு சில மித்ஸ் என்று சொல்வார்கள், பொய்யான நம்பிக்கைகள், இதுதான் அதிகமாக அவர்களை போதைப்பொருளின் பக்கம் இழுத்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக பாடசாலை மாணவர்களிடத்திலே முன்னொரு போதும் இல்லாத அளவுக்கு இந்த பாவனை இப்போது பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறதை நாங்கள் காணுகிறோம். அதிலும் விசேடமாக இந்த விடயத்திலே நாங்கள் எதிர்பார்க்கும் போது, கொரோனா பெருந்தொற்றுக்கு பின்னரான காலமானது மிக முக்கியமான ஒரு காலமாக கணிக்கப்படுகிறது. கொரோனா பெருந்தொற்று வரையும் மொபைல் ஃபோன் என்று சொல்லக்கூடியது, கைத்தொலைபேசி என்று சொல்லக்கூடிய விடயம் மாணவர்களுக்கு தடை செய்யப்பட்ட ஒன்றாகத்தான் கருதப்பட்டு வந்தது. ஆனால் கொரோனாவோடு ஏற்பட்ட அந்த லாக்டவுன் சிச்சுவேஷன், அதோடு ஏற்பட்ட கல்வி நிலைமையை தொடர வேண்டிய நிலைமைகள் காரணமாக இந்த மொபைல் ஃபோனானது ஒரு அத்தியாவசிய நிலைமையாக மாற்றப்பட்டது. மாணவர்களது கைகளிலே அந்த மொபைல் ஃபோன்கள் தவழ்ந்தது. ஜூம் கிளாஸ், கூகுள் கிளாஸ் ரூம் சொல்லி பல்வேறு விதமான நிகழ்நிலையிலே நடக்கக்கூடிய அந்த கல்வி நிலைமையை தொடர்வதற்கு அவர்களது கைக்கு அது வந்தது. வந்தபோது அவர்கள் அதற்காக மாத்திரம் இல்லாமல் பெரும்பாலும் சமூக ஊடகங்களுக்கும் செல்லக்கூடிய, சமூக ஊடகங்களை பயன்படுத்தக்கூடியவர்களாக மாறினார்கள். எனவே போதைப்பொருள் உற்பத்தியாளர்களும் அதனை விற்பனை செய்பவர்களும் தனது விளம்பர உத்தியையும் அந்த துறைக்கு மாற்றி அமைத்தார்கள். எனவே அந்த மாற்றி அமைப்பு காரணமாக அதிகரித்த விளம்பரமானது குறிப்பிட்ட அந்த சிறார்களை, குறிப்பிட்ட அந்த 15 வயதினரை மிக குறைந்த கால எல்லைக்குள்ளே சென்று எட்டுகிறது. எனவே நான் ஆரம்பத்திலே சொன்னது போல, சில விடயங்களில் நான் பெரும்பாலும் சொன்னது போல, மூளையில் இருக்கக்கூடிய அந்த சிந்திக்கும் தன்மையில் இருக்கக்கூடிய பிரச்சனையானது, சிந்திக்கக்கூடிய தன்மை பிரச்சனையானது அவர்களை மிக இலகுவாக அந்த பிரச்சனைக்குள்ளே கொண்டு செல்கிறது. அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு விடயம் இருக்கிறது. இலங்கையை பொறுத்தவரையில் பெண்களிடையே போதைப்பொருள் பயன்பாடானது இப்போது அதிகரித்து வருகிறது. இது மிக பிரச்சனைக்குரிய ஒரு சமூக பிரச்சனையாக காணப்படுகிறது. காரணம், பெண்கள் அடிமையாகும் போது அவர்களை அதிலிருந்து மீட்டெடுப்பதற்கு மிக கஷ்டமான ஒரு நிலைமை காணப்படுகிறது. வேறு எதுவும் அல்ல காரணம், அவர்களது பயாலஜிக்கல், உயிரியல் ரீதியான தன்மை. அவர்களது உடல்நிலை இருக்கக்கூடிய நீரின் அளவு ஆண்களோடு ஒப்பிடுகையிலே குறைவாக இருக்கிறது. அதே போல் அவர்களிடத்திலே செயல்படக்கூடிய ஈஸ்ட்ரஜன், புரோஸ்ட்ரஜன் போன்ற ஹோமோன்களின் செயல்பாடு அந்த அடிமைத்தன்மையை தொடர்ந்தும் இருப்பதற்கு செயல்படக்கூடியதாக இருக்கிறது. இதற்கும் மேலாக ரீப்ரொடக்டிவ், குழந்தையை ஈன்றெடுக்கும் தன்மையுள்ள ஒரு தாய் போதைப்பொருளுக்கு அடிமையாகும் பொழுது அந்த குறிப்பிட்ட குழந்தை சில வேளைகளிலே இந்த உலகத்துக்கு பிறக்கும் போது
குறிப்பிட்ட அந்த போதைப் பொருளுக்கு அடிமையான குழந்தையாக பிறக்கிறது. எனவே இவ்வாறு குறிப்பிட்ட அந்த காலகட்டத்தை மாத்திரமல்லாமல் அடுத்தடுத்த சந்ததிகளை கூட பிரச்சினைக்குட்படுத்தக்கூடிய ஒரு வல்லமை இந்த பெண்கள் போதைப்பொருள் பயன்படுத்தக்கூடிய நிலைமைக்கு இருக்கிறது. எனவே இவ்வாறான பிரச்சினைக்குரிய நிலைமையிலிருந்து எங்களது சமூகத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் பெண்கள் அதிலிருந்து விடுபடக்கூடியவர்களாக, பெண்கள் அந்த பக்கத்துக்கு செல்லாதவர்களாக இருக்க வேண்டும். பெண்கள் பொதுவாக போதைப்பொருள் பயன்படுத்துவதிலே 2-3 விடயங்கள் செல்வாக்கு செலுத்துகிறது. மிக முக்கியமான ஒரு விடயமாக சோஷியல் மீடியா, சமூக ஊடகங்கள் இருக்கிறது. இரண்டாவதாக இன்று எங்கள் நாட்டிலே காட்டப்படக்கூடிய ஒரு சில வெளிநாட்டு நாடகங்கள் இருக்கிறது. இந்த வெளிநாட்டு நாடகங்களிலே பெண்கள் சமூக அந்தஸ்துக்காகவும் பிரச்சனைகளுக்கு தீர்வாகவும் போதைப்பொருள் பயன்படுத்துவதை சாதாரணமாக காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல சமூக ஊடகங்களிலே அவர்கள் திட்டமிட்டு சில யுவதிகளை போதைப்பொருள் பயன்படுத்தக்கூடிய நிலைமையிலே வைத்து அவற்றை அவர்கள் ஒரு படமாக எடுத்து அதை அந்த சமூக ஊடகங்களிலே அவர்கள் வெளிப்படுத்தி சமூகத்துக்குள்ளே அதாவது யுவதிகள், இளைஞர்கள், பெண்கள் போதைப்பொருள் பயன்படுத்த வேண்டும், அப்போது அவர்களுக்கு நல்லொரு சமூக அந்தஸ்து ஏற்படும் என்ற ஒரு பொய்யான மனநிலைமையை, மனோத நிலைமையை உருவாக்கி எங்கள் சமூகத்துக்குள்ளே இதை கொண்டு வருகிறார்கள். அதே போல் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கலாச்சாரங்களை நாங்கள் எடுத்துக்கொள்வது அடாப்டேஷன் என்று சொல்வார்கள். அந்த அடாப்டேஷனும் இதிலே மிக முக்கியமான ஒரு நிலைமை இருக்கிறது. காரணம் 2009ஆம் ஆண்டு யுத்தத்துக்கு பின்னர் எங்களது நாட்டிலே இருந்து புலம்பெயர்ந்தவர்கள் பலர் இப்போது எங்கள் நாட்டுக்கு வந்து செல்லக்கூடிய நிலைமை இருக்கிறது. அவர்கள் இப்போது அங்கிருந்து அங்கு பிறந்து அங்கு வளர்ந்தவர்கள் அந்த கலாச்சாரத்தின் அடிப்படையில் வளர்ந்திருக்கிறார்கள். அதே கலாச்சாரம் இங்கு வரும்போது எங்களது இந்த நாட்டிலே இருக்கக்கூடியவர்கள் தனது கலாச்சாரத்தை மறந்து அவர்களது கலாச்சாரத்துக்குள்ளே சென்று அந்த கலாச்சாரத்தையும் மீறி புதியதாக ஒரு கலாச்சாரத்தை தனக்கென்று உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு இக்காட்டான நிலைமைக்கு மாறியிருக்கிறார்கள். எனவே இவ்வாறான ஒரு சில கலாச்சார மாற்றங்களும் இந்த பிரச்சனையிலே மிக முக்கியமான ஒரு இடத்தை எடுக்கிறது. எனவே இப்போதைய காலகட்டத்தில் பெண்களிடத்திலே போதைப்பொருள் பயன்பாடு அதிகரித்து வருகிறது. கற்றவர்களிடத்திலே, மிக கல்வியறிவுள்ளவர்களிடத்திலே பயன்பாடு அதிகரித்து வருகிறது. விசேடமாக பாடசாலை மாணவர்களுக்குள்ளே இந்த சமூக ஊடக பயன்பாடு காரணமாக போதைப் பொருட்களின் பயன்பாடு அதிகரித்து வரும் ஒரு தன்மை காணப்படுகிறது. இருந்தாலும் நாங்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு சில விடயங்கள் இருக்கிறது. இந்த கொரோனா பெருந்தொற்றுக்கு பின்னரான காலப்பகுதியிலே இலங்கையிலே புகையிலை பயன்படுத்தக்கூடியவர்களின் எண்ணிக்கை மிக விசாலமாக குறைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 2.5 மில்லியனில் இருந்து 1.6 மில்லியனாக குறைந்திருக்கிறது. இது ஒரு பாரிய வளர்ச்சி, அதாவது நல்ல ஒரு வளர்ச்சியாக இருக்கிறது அந்த குறைபாடு. எனவே இந்த குறையை நிவர்த்தி செய்து கொள்வதற்காக இந்த புகையிலை உற்பத்தியாளர்கள் இப்போது வேறு விதமான உத்திகளை இலங்கையிலே கையாண்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த உத்திகளுக்குள்ளே மாட்டி அல்லது அந்த தூண்டிலே இருக்கும் இறைக்கு அந்த குறிப்பிட்ட வலையிலே மாட்டிக்கொள்ளாமல், அந்த பொறியிலே மாற்றிக்கொள்ளாமல் தப்பித்துக் கொள்வது எங்கள் சமூகத்தினுடைய ஒரு தலையாய கடமையாக இருக்கிறது. அந்த பொறிகளுக்குள்ளே இருந்து இளைஞர்களை மீட்டெடுத்துக் கொள்வது எங்கள் சமூகத்துக்குரிய ஒரு பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்டிப்பா நீங்க முதல்ல சொன்ன மாதிரி பெண்கள் அதிகமா யூஸ் பண்ண தொடங்கிட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க. இப்படி பெண்கள் அதிகமா பாவனைக்கு உட்படுத்துறதுனால என்ன மாதிரியான பாதிப்புகள் இடம்பெறுது? ஆமாம், நிச்சயமாக பெண்களை பொறுத்தவரையில் அவர்களது உடல் அமைப்பு, அவர்களது உடலுக்குள்ளே இயங்கக்கூடிய ஒரு சில நொதியங்கள், இவ்வாறான பல்வேறுபட்ட விடயங்கள் ஆண்களை விடவும் வித்தியாசமானதாக இருக்கிறது. எனவே பெண்களை பொறுத்தவரையில் மிக வேகமாக அடிமைத்தனத்துக்குட்படக்கூடிய ஒரு நிலைமை காணப்படுகிறது. அதே போல் பெண்கள் தனது குழந்தையை தாங்கக்கூடிய நிலைமையில் இருப்பதால் பெண்களூடாக அந்த குழந்தைக்கு அது செல்லக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. அதற்கும் மேலதிகமாக இவ்வாறு அடிமைத்தனத்துக்குட்பட்ட பெண்களை சிகிச்சை அளித்து மீட்டெடுப்பது, ஒரு ஆணை குறித்த போதைப் பொருளுக்கு அடிமையாக இருப்பதிலிருந்து மீட்டெடுப்பதை விட கடினமான ஒரு விடயமாக இருக்கிறது. இலங்கையை பொறுத்தவரையில் மிக இக்கட்டான ஒரு நிலைமை. பெண்களுக்கென்று விசேடத்துவம் வாய்ந்த சிகிச்சை நிலையங்கள் இல்லாத ஒரு பிரச்சனை இருக்கிறது. அவ்வாறான ஒரு நிலையத்தை உருவாக்குவதற்கான முயற்சியை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அவ்வாறான நிலையம் ஒன்று உருவாகும் பொழுது இவ்வாறான பெண்களுக்குரிய சந்தர்ப்பம் இருக்கிறது. உதாரணமாக எந்த அளவுக்கு என்று சொன்னால், அண்மையிலே நான் ஒரு குடும்பத்துக்கு சிகிச்சை அளிக்க வேண்டிய நிலைமை வந்தது. அந்த குடும்பத்திலே தாய் அவளோடு சேர்ந்து அவளது மகள்மார்
4 பேரும் போதைப் பொருளுக்கு அடிமையாகின ஒரு இக்கட்டான நிலைமையை நான் காணக்கூடியதாக இருந்தது. இவ்வாறு இப்போது கிடைக்கக்கூடிய தரவுகளின் அடிப்படையிலே பெண்களின் பயன்பாடு என்பது அதிகரித்து கொண்டு வருகிறது. அதே போல அவர்கள் பயன்படுத்த ஆரம்பித்தால் அதிலிருந்து அவர்களை விடுவித்துக் கொள்வது என்பதற்கான சரியான சிகிச்சை முறைகளின்மையின் காரணமாக இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண்பது இலங்கைக்கு ஒரு இக்கட்டான நிலைமையாக மாறக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. எனவே எங்கள் குடும்ப பெண்களை பாதுகாத்துக் கொள்வது, பெண் பிள்ளைகளை, பெண் குழந்தைகளை பாதுகாத்துக் கொள்வது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. இதிலும் விசேடமாக 11 வயதைச் சேர்ந்த பாடசாலை மாணவிகள் எந்த அளவுக்கு சென்றிருக்கிறது என்று சொன்னால், அடிமைத்தனமானது அவர்களது மானம் தொடர்பான விடயங்களை கூட சிந்திக்காத அளவுக்கு மாற்றியிருக்கிறது. அண்மையிலே நாங்கள் கேள்விப்பட்ட ஒரு விடயம், ஒரு குறிப்பிட்ட பாடசாலையிலே 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய பெண் குழந்தைகள் ஒரு வகையான போதைப் பொருளுக்கு அடிமையாகி அந்த போதைப் பொருளுக்கான பணத்தை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி 300 ரூபாய் 500 ரூபாய் பணத்துக்காக தனது நிர்வாணத்தை அடுத்த மாணவர்களுக்கு காட்டியது நாங்கள் தெரிந்த விடயம். எனவே இவ்வாறு அடிமைத்தனத்துக்கு உட்படும் பொழுது மானத்தை கூட இழந்து தனக்கேற்படக்கூடிய பாதிப்புகள், தனக்கேற்படக்கூடிய துஷ்பிரயோகத்தை கூட மறந்து தனது வாழ்க்கையை, தன்னை ஒரு ஆபத்தான நிலைமையிலே போட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை பெண்களுக்கு உருவாகிறது. எனவே இந்த பெண்கள் பயன்படுத்துவது என்பது அவர்களது உயிருக்கு, அவர்களது உடைமைக்கு, அவர்களது மானத்துக்கு, அவர்களது உள நலத்துக்கு, அவர்களது உடல் நலத்துக்கு, அதே போல அவர்கள் உருவாக்கக்கூடிய அடுத்த சந்ததிக்கு கூட பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இக்கட்டான பாதிப்பான நிலைமை காணப்படுகிறது. இப்போ நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி இந்த மென்டலி வந்து ஸ்டேபிளாக இல்லாதவங்க, அதாவது பொதுவாக கேர்ள்ஸ் வந்து இப்படி இல்லாதவங்க வந்து போதைப் பொருளுக்கு அடிமை ஆகுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இந்த உள நோய்க்கும் போதைப் பொருளுக்கும் ஏதாவது தொடர்புகள் உண்டா? ஆமாம், நிச்சயமாக. காரணம், இந்த போதைப் பொருட்கள் எப்போதுமே மனிதனது மூளையிலே சென்றுதான் வேலை செய்கிறது. மனிதன் மூளையோடு வேலை செய்யும் போது உளநலத்துக்கும் அந்த போதைப் பொருட்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. போதைப் பொருளை பயன்படுத்தக்கூடிய ஒருவர் உள பாதிப்புக்கு உட்படலாம். அதே போல உளப்பாதிப்புள்ள ஒருவர் அந்த உளப்பாதிப்பு காரணமாக போதைப்பொருள் பயன்பாட்டுக்குள்ளும் வரலாம். இந்த 2 விடயமும் நடக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. இதை நாங்கள் கோ ஒக்கரிங் டிஸார்டர்ஸ் என்று சொல்லுவோம். அதாவது டபுள் டயக்னோசிஸ் என்று சொல்வார்கள். இரட்டை விதமாக நாங்கள் நோய் அறிகுறிகளை காணலாம். அதாவது நோயின் அறிகுறிகள் இருக்கும், போதைப்பொருள் பயன்பாட்டின் அறிகுறிகளும் இரண்டும் இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். பொதுவாக போதைப்பொருள் பயன்படுத்தக்கூடியவர்கள் எப்போதுமே ஏதோ ஒரு கட்டத்திலே உள நோய்க்கு உட்படக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படும். அதிலும் மிக முக்கியமாக இலங்கையிலே பயன்படுத்தக்கூடிய போதைப் பொருட்களால் மிக பரவலாக பயன்படுத்தக்கூடிய போதைப் பொருளாக கஞ்சா காணப்படுகிறது. கிட்டத்தட்ட போதைப்பொருள், சட்டவிரோத போதைப்பொருள் பயன்படுத்துபவர்களில் 153 வீதமானவர்கள் கஞ்சா பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த கஞ்சா பயன்படுத்துவதன் பிரதிபலிப்பு எங்கள் சமூகத்திலே மிக தெளிவாக தெரிகிறது. கண்மையிலே நடந்த குற்றச் செயல்களை நாங்கள் எடுத்து நோக்கினால் அது தொடர்பான மிக தெளிவான ஒரு விவரணத்தை நாங்கள் காணலாம். கஞ்சா பயன்படுத்தும் பொழுது அவருக்கு ஏற்படக்கூடிய முதலாவது ஒரு விடயம் சந்தேக ஆளுமையை ஏற்படுத்தும். அவர் சந்தேகப்படக்கூடியவராக மாறுவார், சஸ்பீஷியஸ் பர்சனாலிட்டியாக மாறும். எனவே சந்தேக ஆளுமை ஏற்படும். அதற்கு பின்னால் அவருக்கு 2 விதமான பிரச்சனைகள் வரலாம். ஒன்றை சொல்லுவோம் டிலூஷன், இன்னொன்று சொல்லுவோம் ஹெலுசினேஷன். டிலூஷன் என்று சொல்வது நம்பிக்கைகள், அதாவது சில விடயங்களை நம்புவார்கள், நடக்காத விடயங்களை நம்புவார்கள். அது நடக்கவில்லை என்று அவர்களுக்கு நாங்கள் ப்ரூஃப் பண்ண முடியாது. இதில் 2 விடயங்கள் இருக்கிறது. ஒன்று சொல்வார்கள் பிசார்டஸ் டிலூஷன், இன்னொன்று சொல்வார்கள் நன் பிசார்டஸ் டிலூஷன். நன் பிசார்டஸ் டிலூஷன் என்று சொன்னால் நடக்கக்கூடிய விடயம் ஆனால் நடந்திருக்காது. உதாரணமாக, ஒரு சமூகத்திலே ஒரு பிரசித்தமான நாட்டின் ஒரு தலைவரை வீதியெல்லாம் சிசிடிவி வைத்து ஒரு ஆள் கண்காணித்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் நாங்கள் நம்பலாம். ஆனால் சாதாரண ஒரு விவசாயியை, ஊரில் இருக்கக்கூடிய சாதாரண ஒருவரை பாதையிலெல்லாம் சிசிடிவி வைத்து கவனித்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது நடக்காத ஒரு விடயம். ஆனால் செய்யக்கூடிய விடயம் ஆக இருந்தாலும் அது செய்யப்படாத ஒரு விடயம், பொய்யான ஒரு விடயமாக இருக்கிறது. அண்மையில் ஒரு முதியவர் என்னிடம் வந்தார். அவர் சொன்ன விடயம், எனக்கு பாதையிலே செல்ல முடியாமல் இருக்கிறது, பாதையெல்லாம் சிசிடிவி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறார்கள், என்னை அவதானித்து கொண்டிருக்கிறார்கள். நான் கேட்டேன், எதற்காக? எனக்கும் டெரரிஸ்ட்டுக்கும் தொடர்பு இருக்கிறதாம் என்று அந்த நபர் ஃபேஸ்புக்கிலே போட போகிறாராம். அதற்காக என்னை சிசிடிவி வைத்து அவதானித்து கொண்டிருக்கிறார். நான் கேட்டேன், இது மாத்திரமா பிரச்சனை? இல்லை, எனது வீட்டிலும் சிசிடிவி ஃபிட் பண்ணப்பட்டிருக்கிறது. நான் கேட்டேன், அப்போ அதுக்காக வேண்டித்தான் நீங்கள் வந்தீங்களா? என்னிடம் வந்தது காரணமாக தானா? இல்லை, அண்மையாக நடந்த ஒரு பிரச்சனைக்காக வந்தேன். 2 வாரங்களுக்கு முன்னே நான் தூங்கி கொண்டிருக்கும் போது அந்த நபர் எனது தலைக்குள்ளே ஒரு சிப்பை வைத்து விட்டு சென்று விட்டார். இப்போது நான் சிந்திப்பதெல்லாம் அந்த நபருக்கு கேட்கிறது.
இவர் ஒரு சாதாரண விவசாயி. அதாவது உண்மை செய்யக்கூடிய விடயம் இருந்தாலும் நடைமுறை சாத்தியமில்லாத அந்த இடத்துக்கு பொருத்தமில்லாத ஒரு விடயம். எனவே இவரை கொண்டு போய் வீட்டிலே காட்டி எங்குமே சிசிடிவி இல்லை என்று சொல்லி அவரை நம்ப வைக்க முடியாது. அவர் நம்ப மாட்டார். அவரது கருத்திலே மிக ஆழமாக அவர் இருப்பார். எனவே இதை சொல்லுவோம் நாங்கள் நன் பிசார்டஸ் டிலூஷன் என்று. இதே மாதிரி பிசார்டஸ் டிலூஷன் ஒன்று இருக்குது. என்னிடம் வந்து ஒரு நபர் சொன்ன விடயம், இன்னும் ஒருவர் சாப்பிடுவதை நான் பார்த்து கொண்டிருப்பதன் காரணமாக நான் கொழுக்கிறேன், எனது உடல் எடை அதிகரிக்கிறது. அல்லது நான் சாப்பிடும்போது இன்னும் ஒருவர் பார்த்து கொண்டிருந்தால் எனது எடை குறைகிறது. இது எப்படியுமே நடக்க முடியாத ஒரு விடயம். ஆனால் அப்படி நடக்காது என்பதை அவருக்கு நாங்கள் சொல்ல முடியாது. காரணம், போதைப்பொருள் பயன்பாட்டின் காரணமாக அவரது மூளைக்கலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த மூளைக்கலங்கள் பாதிக்கப்பட்டதனால் அவர் இந்த பிரச்சனைக்கு உட்பட்டிருக்கிறார். அதே போல் ஹெலூசினேஷன் என்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது. ஹெலூசினேஷன் என்று சொல்வது, எங்களுக்கு 5 புலனுறுப்புகள் இருக்கிறது. இந்த 5 புலனுறுப்புகளின் ஊடாக நாங்கள் புலன்களை உணர்கிறோம். இந்த புலன் உணர்வு உணரப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த புலன் உறுப்பானது தூண்டப்படல் வேண்டும். ஏதாவது ஒரு தூண்டுதல். உங்களுக்கு முன்னால் நான் உட்கார்ந்திருக்கும் போது நீங்கள் என்னை காணலாம். வெறும் கதிரை மாத்திரம் இருக்கும்போது கதிரையிலே நீங்கள் என்னை காண முடியாது. ஆனால் இந்த ஹெலூசினேஷன் இருப்பவர்கள் தூண்டல் இல்லாத துலங்களை காட்டுவார்கள். ஐம்புலங்கள் ஒன்றுக்கு மேற்பட்டதோ தூண்டல் இல்லாத துலங்களை காட்டும். இந்த ஒரு பிரச்சனைக்கு உட்படுவார்கள். எனவே இவ்வாறான பல்வேறு விதமான பிரச்சனை, உளப்பிரச்சனைகள் போதைப்பொருள் பயன்பாட்டாளர்களுக்கு ஏற்படலாம். அதே போல போதைப்பொருள் பயன்படுத்துவதற்கு ஒருவர் காரணமாக உள்ள பிரச்சனை அமையலாம். உதாரணமாக டிப்ரெஷன், மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் என்று சொல்வார்கள். ஸ்ட்ரெஸ் காரணமாக விசேடமாக சில பர்சனாலிட்டி டிஸார்டர்ஸ், ஆளுமை கோளாறுகள் இருக்கிறது. போர்டர்லைன் பர்சனாலிட்டி டிஸார்டர், ஆன்டி சோஷியல் பர்சனாலிட்டி டிஸார்டர், இப்படி சில விடயங்கள் இருக்கிறது. இந்த உளநோய்கள் காரணமாக, உளப்பிரச்சனைகள் காரணமாகவும், விசேடமாக சீசோஃபேனியா என்று சொல்வார்கள், உளப்பிளவு நோய். பொதுவாக அவர்கள்தான் கூடுதலாக இந்த பாதைகளிலே நாங்கள் திரிந்து கொண்டிருக்கக்கூடிய, நாங்கள் சாதாரண வார்த்தையிலே பைத்தியங்கள் என்று சொல்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடிய உளநோயாளிகள் அவர்கள். உண்மையாக அந்த உளநோயாளிகளை பார்த்தால் அவர்களில் பெரும்பாலானவர்கள் புகைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். காரணம், அந்த நோய் காரணமாகத்தான் அவர்கள் புகைக்கிறார்கள். அவர்கள் புகைக்கு அடிமையாகினால் நோய் வந்ததல்ல. எனவே இவ்வாறான உள்ள நோய்களும் ஒரு சிலரை போதைப்பொருள் பயன்பாட்டுக்குள்ளே எடுத்து செல்லும். எனவே போதைப்பொருளுக்கு சிகிச்சை அளிக்கும் போது இவர் போதைப்பொருள் பயன்படுத்தியதனால் உளநோய்க்கு உட்பட்டிருக்கிறாரா அல்லது உளநோய்க்கு உட்பட்ட காரணத்தால் போதைப்பொருள் பயன்பாட்டுக்குள் வந்திருக்கிறாரா என்பதை தெளிவாக அறிந்து கண்டறிந்து அதற்குரிய சிகிச்சைகளை செய்வது மிக பொருத்தமானதாக இருக்கும். காரணம் என்னவென்று சொன்னால், நீண்ட காலத்துக்கு முன்னர் இலங்கையிலே மிக பரவலாக பேசப்பட்ட ஒரு விடயம்தான் சேயா சந்தோமி கொலை வழக்கு. சேயா சந்தோமி என்று சொல்லக்கூடிய 5-6 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் குழந்தை துஷ்பிரயோகப்படுத்தப்பட்டு கொலை செய்யப்படுகிறார். அந்த துஷ்பிரயோகப்படுத்தப்பட்டு கொலை செய்த அந்த நபரது வாக்குமூலத்தை எடுத்து பார்த்தால் அவர் போதைப் பொருளுக்கு அடிமையானவர். அவரிடம் சில பாலியல் விலகல் நடத்தைகள் இருந்திருக்கிறது. எனவே இந்த போதைப்பொருள் பயன்பாடு பாலியல் விலகல் நடத்தையை ஏற்படுத்தும். பாலியல் விலகல் நடத்தைக்குள்ளே வரக்கூடிய விடயங்கள் சாதாரணமாக சொல்வார்கள் எக்ஸிபிஷனிசம், தனது பாலுறுப்புகளை அடுத்தவர்களுக்கு காட்டுவது. அதே போல் வாயரிசம், ஒளிந்திருந்து பெண்கள் உடை மாற்றுவது, குளிப்பது போன்ற விடயங்களை பார்ப்பது. அதே போல் பெண்களது உள்ளாடைகளை களவாடிச்சிருந்து சேகரித்து வைப்பது. அவ்வாறான பல்வேறு விதமான பாலியல் விலகல் நடத்தைகள் இருக்கிறது. இவ்வாறான பாலியல் விலகல் நடத்தைக்குள்ளும் அவர்கள் செல்லக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. எனவே போதைப்பொருள் பயன்பாட்டுக்கும் உள்ள பிரச்சினைகளுக்கும் மிக நெருங்கிய ஒரு தொடர்பு இருக்கிறது என்பதை எங்கள் சமூகத்தினர் கட்டாயமாக அறிந்து வைத்திருக்க வேண்டும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு விஷயம் ஷேர் பண்ணியிருந்தீங்க. இப்போ போதைப் பொருள் நாங்கள் பாய்ப்பதனூடாக நிறைய ஸ்ட்ரெஸ்ஸோ இல்லாட்டினா டிப்ரெஷனுக்குள்ளே போகிறாங்க அப்படின்னு. நிறைய பேர் இப்போ ஆஃபீஸில் இருக்கட்டும் இல்லாட்டினா அவங்க படிக்கிறவங்களா இருக்கட்டும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது. அதனால தான் நான் சிகரெட்டோ இல்லாட்டினா கஞ்சாவோ இந்த மாதிரியான போதைப் பொருட்களை எடுத்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றின உங்களோட கருத்து என்ன? ஆமாம், மிக நல்லதொரு கேள்வி. சமூகத்தை பொறுத்தவரையில் அவர்களிடம் இருக்கக்கூடிய மித்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது சில பொய்யான விஞ்ஞான ரீதியாக அதாவது ஊர்ஜிதப்படுத்தப்படாத தகவல்கள். பொதுவாக நான் உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்கிறேன். ஒரு வீட்டிலே ஒரு ஆண் செய்யக்கூடிய வேலை அதிகமாக அல்லது ஒரு ஆண் வகிக்கக்கூடிய வகிபங்குகள் அதிகமாக, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண் வகிக்கக்கூடிய வகிபங்குகள், பெண் செய்யக்கூடிய வேலைகள் அதிகமாக? பெண்கள் வேலை செய்ய நிச்சயமாக பெண்கள் அதிகமாக வேலை செய்கிறார்கள். ஆனால் எந்த பெண்ணும் எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறது, எனக்கு டிப்ரெஷனாக இருக்கிறது என்று அதிலிருந்து ரிலீவ் ஆவதற்கு, அதிலிருந்து வெளிவருவதற்காக போதைப் பொருள் பயன்படுத்த செல்வதில்லை. மாறாக அவள்
அந்த மன அழுத்தம் இருந்தாலும் அந்த ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் அதிலிருந்து வெளியே வருவதற்கு பல்வேறு விதமான வித்தியாசமான உத்திகளை பயன்படுத்துகிறாள். அதிலே மிக முக்கியமான ஒரு உத்தி தான் குழந்தைகளை அணைத்து கொள்வது, அல்லது தனக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விடயங்களை செய்வது, மனதை ஒருநிலைப்படுத்தி தான் செய்யக்கூடிய தொழிலை செய்வது, இவ்வாறு வேலையை செய்வது. விசேடமாக சமையல் செய்யும் பொழுது அவர்கள் முழுவதுமாக அதிலே ஊறியிருந்து செய்வார்கள். அதனால் தான் அந்த சமையல் மிக ருசியாக இருக்கிறது. எப்போதும் தாய் வீட்டு சமையல் என்பது பலருக்கும் மிக விசேடமானது. தான் பிறந்த வீட்டு சமையல் விசேடமானது. காரணம், தான் செய்யும் சமையல் விசேடமானது. காரணம், அதிலே அந்த குறிப்பிட்ட பொருட்கள் மாத்திரமல்ல, சேர்மானங்கள் மாத்திரமல்ல, அன்பும் கலந்ததாக அந்த உணர்வு இருக்கிறது. அந்த உணவிலே அன்பு இருக்கிறது. எனவே தான் அது மிக ருசியானதாக இருக்கும். இதே போல அவ்வாறு நல்ல சுகமான நல்ல விடயங்களை பயன்படுத்தி அவர்கள் அதிலிருந்து வெளிவருகிறார்கள். ஆனால் மாறாக இங்கே சமூகம் கற்பித்த பொய்யான விடயங்களை, அந்த குறிப்பிட்ட பொய்யை தனக்குள்ளே எடுத்துக்கொண்டு விஞ்ஞான ரீதியாக உண்மைப்படுத்தப்படாத விடயங்களை செய்து தன்னை இன்னும் கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை தான் இருக்கிறது. டயர்டுக்காக பயன்படுத்துகிறேன் என்று சொன்னால், மாலையிலே டயர்டுக்காக போதைப் பொருளை பயன்படுத்தியவர் அடுத்த நாள் காலையிலே மிக ஒரு ஃப்ரீ பேர்டாக, ஒரு கஷ்டமும் இல்லாமல் பிரச்சனையும் இல்லாதவராக எழும்ப வேண்டும். மாறாக போதைப்பொருள் பயன்படுத்துவர் அடுத்த நாள் காலையிலே ஒரு நாளும் அழகாக எழும்புவதில்லை. ஒன்று தலைவலி, தலைப்பாரம், ஏதாவது ஒரு கஷ்டத்தோடு தான் எழும்புகிறார். எனவே அதிலிருந்தே எங்களுக்கு தெளிவாக விளங்குகிறது, போதைப்பொருள் ஒரு மனிதனுக்கு சுகத்தை கொடுப்பதில்லை, மாறாக சுகம் போன்ற பொய்யான ஒரு உணர்வை கொடுத்து சமூகம் கொடுக்கக்கூடிய அந்த பொய்யான விடயங்களை நம்ப வைத்து அவனை அழிவு பாதைக்குள்ளே இட்டு சென்று கொண்டிருக்கிறதே ஒழிய ஒரு நாளும் அவ்வாறான விடயங்கள் அவனுக்கு ஒரு ரிலாக்ஸை கொடுப்பதில்லை. ஆனால் அந்த சமூகத்தினர், நண்பர்கள், பியர் குரூப், சமவயது குழுக்கள், அவரோடு வேலை செய்யக்கூடியவர்கள் பொய்யான விடயங்களை, விஞ்ஞானபூர்வமற்ற விடயங்களை தூண்டி அவரை கஷ்டத்திலே போடுவதற்காக வேண்டிய இந்த விடயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு போதைப்பொருள் உற்பத்தியாளர்கள், போதைப்பொருள் விற்பனையாளர்கள் உதவி புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சப்போர்ட் பண்ணி கொண்டும் இருக்கிறார்கள். எனவே இவ்வாறான விடயங்கள் சம்பந்தமாக சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவதானம் செலுத்துவது மிக முக்கியமாக இருக்கிறது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், மாணவர்களாக இருக்கட்டும், இப்பொழுதே வந்து இந்த 13 வயதுடையவராக இருக்கட்டும், என்ன மாதிரியான போதைப் பொருள்கள் மீது அவங்க நாட்டம் செலுத்துகிறாங்க? மிக முக்கியமாக பாடசாலை மாணவர்கள் தொடர்பில் அண்மை காலமாக அதிகமாக கதைக்கப்பட்டு வருகிறது. அதிலும் விசேடமாக பாடசாலை மாணவர்களையும் புதிதாக வந்திருக்கக்கூடிய ஐஸ் போன்ற ஒரு சில பாதிப்பு அதிகமான சிந்தட்டிக், அதாவது முக்கியமாக லெபோரட்டரிகளில் செய்யப்படக்கூடிய போதைப்பொருட்கள் தொடர்பாக அதிகமாக சம்பந்தப்படுத்தி கதைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எங்களது ஆய்வு முடிவுகளின் அடிப்படையில், நாங்கள் செய்த ஆய்வுகளின் அடிப்படையில் பாடசாலை மாணவர்கள் அவ்வாறான பாரிய போதைப் பொருட்களுக்கு செல்வது மிக குறைவாகத்தான் காணப்படுகிறது. காரணம், அதனுடைய விலை, அதனுடைய அவைலபிலிட்டின்னு சொல்வார்கள், அந்த சூழலே கிடைக்கக்கூடிய தன்மை, அதே போல் அதை பயன்படுத்தியதன் பின்னால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கக்கூடிய தன்மை, இவ்வாறான பல்வேறு விதமான விடயங்கள் காரணமாக அவர்கள் செல்வது குறைவாக இருக்கிறது. ஆனால் பொதுவாக பாடசாலை மாணவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் கேட்வே ட்ரக்ஸ் என்று சொல்லக்கூடிய, ஒரு மனிதன் சாதாரணமாக பயன்படுத்த ஆரம்பிக்கக்கூடிய போதைப் பொருட்களான புகையிலை சார்ந்த போதைப் பொருட்கள் தான் அவர்களது பிரதானமான விடயமாக காணப்படுகிறது. இரண்டாவதாக மதுசாரம் காணப்படுகிறது. புகையிலையிலேயும் 2 விதமான புகையிலைகள் இருக்கிறது. ஒன்று புகை எழும்பக்கூடிய புகையிலை, இரண்டாவது புகை எழும்பாத புகையிலை, புகையற்ற புகையிலை என்று சொல்லலாம். எனவே பொதுவாக இந்த புகை எழும்பக்கூடிய அல்லது புகையற்ற புகையிலை தான் பெரும்பாலான பாடசாலை மாணவர்களிடத்திலே பயன்பாட்டு ரீதியாக காணப்படுகிறது. எனவே இதை கண்டுபிடிப்பது என்பது மிக முக்கியமாக பெற்றோரினதும் பாடசாலையினதும் பொறுப்பாக இருக்கிறது. அதிலும் இதிலே அதிக பொறுப்பு பெற்றோர்களிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. இவை அதிக விலை கொண்டவை அல்ல, மிகச்சிறிய விலையிலே பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. சூழலிலே மிக இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கிறது. எனவே இந்த இலகுத்தன்மையும் குறைந்த விலையும் மாணவர்களை அதை நோக்கி எடுத்துச் செல்லக்கூடியதாக இருக்கிறது. இதை அவர்கள் பயன்படுத்தி சிறிது காலம் செல்லும் பொழுதுதான் படிப்படியாக முன்னேறி இந்த போதைப் பொருட்களால் கிடைக்கக்கூடிய போதை போதாது என்ற அடிப்படையிலே வேறு போதைப் பொருட்களை நோக்கி அவர்கள் மாறக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படுகிறது. எனவே அதிலிருந்து இதுதான் அவர்களது ஆரம்பமாக இருக்கிறது. பெரும்பாலும் இந்த புகையிலை பொருட்கள் மற்றும் மதுசாரம் தொடர்பாக அதிக கவனம் செலுத்துவது இதன் காரணமாக எங்கள் சமூகத்துக்கான ஒரு பொறுப்பாக இருக்கிறது. எங்கள் மாணவர்களை பாதுகாத்துக் கொள்வதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. கண்டிப்பாக இந்த விஷயத்தை பற்றி நிறைவாக வந்து சொல்லியிருந்தீங்க. அதோடு மட்டும் இல்லாமல் வந்து இப்போது மாணவர்களும் சரி, இந்த 13 வயது உடையவர்களும் சரி என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து சிகரெட் வந்து யூஸ் பண்ணலை, சிகரெட் தான் வந்து யூஸ் பண்ணுறோம், அதனால பெரிதும் வந்து பாதிப்பு கிடையாது அப்படின்னு வந்து ஒரு நார்மலாக வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ இதை பற்றின உங்களோட நிலைப்பாடு என்ன?
நிச்சயமாக இப்போது காலத்துக்கு பொருத்தமான ஒரு கேள்வி, இப்போதைய காலத்தில் மிக முக்கியமாக கதைக்கப்பட வேண்டிய ஒரு விடயம். இன்று பாடசாலை மாணவர்களிடத்திலே கூட ஒரு சில சந்தர்ப்பங்களிலே நான் கண்ட ஒரு விடயம், பெற்றோர் தாமாக முன்வந்து காசு கொடுத்து தனது பிள்ளைக்கு இதை வாங்கி கொடுத்திருக்கார்கள். அந்த அளவுக்கு ஒரு இக்கட்டான ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. இந்த இ சிகரெட் என்று சொல்வதிலே 2 விதமான இ சிகரெட் இருக்கிறது. அதிலே ஒரு குறிப்பிட்ட பகுதியிலே நிக்கோட்டின் என்று சொல்லக்கூடிய பொருள், அந்த வேதிப்பொருள் அடங்கலாக இருக்கிறது. இன்னொரு இ சிகரெட் இருக்கிறது, நிக்கோட்டின் அல்லாத சிகரெட்டாக இருக்கிறது. நிக்கோட்டின் இருக்கக்கூடிய சிகரெட் சம்பந்தமாக இலங்கையிலே சட்டங்கள் தெளிவாக இருக்கிறது. நிக்கோட்டின் இல்லாத சிகரெட் தொடர்பான சட்டங்கள் சற்று தெளிவற்றதாக இருக்கிறது. எனவே அந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை பயன்படுத்தித்தான் இவர்கள் இந்த இ சிகரெட்டை கொண்டு வருகிறார்கள். எதுவாக இருந்தாலும் இந்த புகை உடல் நலத்துக்கு கேடானதா இல்லையா என்பதை அதற்குரிய வைத்தியர்களை நாடி நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. எனவே இது தொடர்பாக பல்வேறு விசேட நிபுணத்துவம் வாய்ந்த வைத்தியர்கள் இலங்கையிலே அண்மை காலமாக கட்டுரைகளை எழுதியிருக்கிறார்கள். அது தொடர்பான ஆய்வுகளை செய்து அவர்களது அந்த ஆய்வு முடிவுகளை வெளியிட்டிருக்கிறார்கள். அவர்கள் தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு விடயம், இ சிகரெட் என்று சொல்லக்கூடியது அது நிக்கோட்டின் உள்ளதோ இல்லாததோ எதுவாக இருந்தாலும் மனிதனது சுவாச பைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், சுவாச பையிலே புற்றுநோயை ஏற்படுத்தும், அதுவும் அடுத்ததை விட மிக வேகமாக ஏற்படுத்தும் என்ற விடயத்தை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், அடுத்த சாதாரண சிகரெட்டை விட இ சிகரெட்டின் ஊடாக உள்ளெடுக்கப்படக்கூடிய புகையின் கொள்ளளவானது, புகையின் அளவானது மிக அதிகமாக இருக்கிறது. 5-6 மடங்கு ஒவ்வொரு முறையும் அதிகமான அந்த புகையை உள்ளெடுப்பதன் காரணமாக அந்த புகை எங்கள் நுரையீரலை காய வைக்கிறது அல்லது உலர்த்துகிறது. நாங்கள் எவ்வாறு ஒரு பச்சை மீனை எடுத்து புகையிலே காய வைத்தால் 1 மணித்தியாலம் 2 மணித்தியாலத்திலே அந்த புகையிலே அது காய்ந்து கருகி கருப்பாக மாறுகிறதோ, எங்கள் அழகாக ஒரு ரோசாப்பூ நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிங்க் கலரில் இருக்கக்கூடிய அந்த எங்களது சுவாச பையானது கருத்து ஒரு கருமை நிலையை, காய்ந்த நிலையை அடையக்கூடிய ஒரு நிலைமைக்கு மாறுகிறது. எங்களுக்கு சுவாசிக்கக்கூடிய தன்மை குறைவடைகிறது. இதே போல அந்த குறிப்பிட்ட இ சிகரெட்டிலே என்னென்ன விதமான ரசாயனங்கள் இருக்கிறது என்பது யாருக்கும் தெரியாத ஒன்றாக இருக்கிறது. ஒவ்வொரு உற்பத்தியிலும் ஒவ்வொரு வித்தியாச விதமான ரசாயனங்களை பயன்படுத்துகிறார்கள். இந்த ரசாயனங்கள் எந்த அளவுக்கு மனிதனது பயன்பாட்டுக்கு உகர்ந்தது, எந்த அளவுக்கு அதிலே சுத்தமான தன்மை இருக்கிறது, இவ்வாறு பல்வேறு விதமான கேள்விகள் இருக்கிறது. எனவே அது இ சிகரெட்டாக இருந்தாலும் புதிய ஒரு வடிவமாக இருந்தாலும் இந்த புகை என்பது மனிதனுக்கு அனாவசியமான ஒரு புகையாக இருக்கிறது, அவசியம் அற்றொரு விடயமாக இருக்கிறது. எனவே நிச்சயமாக எவ்வாறு சிகரெட் பாதிப்பை ஏற்படுத்துகிறதோ, அடுத்த போதைப் பொருட்கள் பாதிப்பை ஏற்படுத்துகிறதோ, அதே போல இந்த இ சிகரெட்டும் நிச்சயமாக மனிதனுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. அது எந்த பெயரில் வந்திருந்தாலும், எந்த வாசத்தோடு வந்திருந்தாலும், எந்த நிறத்தில் எப்படி வந்திருந்தாலும் அது பாதிப்பான ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. பாடசாலை மாணவர்கள் அதிகமாக போதைப் பொருள் யூஸ் பண்ணிட்டு வராங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த பாடசாலையிலே இந்த முத்தடுப்பு நிகழ்வுகளும் நடைபெறுது. இது சம்பந்தமான விசேட திட்டங்கள் ஏதாவது இருக்கா? பாடசாலை முத்தடுப்பு தொடர்பாக கதைக்கும் பொழுதும் மிக முக்கியமான ஒரு விடயத்தை நாங்கள் நோக்க வேண்டும். இலங்கையை பொறுத்தவரையில் பாடசாலை முத்தடுப்பு என்று சொல்லும் போது பொதுவாக எந்த பாடசாலைக்கு சென்றாலும் அவர்கள் சொல்லக்கூடிய விடயம் 9, 10, 11ஆம் ஆண்டு மாணவர்கள் அதிகமாக பயன்படுத்துகிறார்கள். அவர்களோடு நீங்கள் கதைக்க வேண்டும், அவர்களுக்கு இதன் பாதிப்பு தொடர்பாக சொல்லுங்கள், அவர்களுக்கு படங்களை காட்டுங்கள் என்பதாகத்தான் நிறைய பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக அந்த வயது என்பது சாதாரணமாக தமிழிலே ஒரு பழமொழி இருக்கிறது, இளம் கன்று பயமறியாது. இந்த இளம் கன்று இவர்கள் பயம் அறியாதவர்கள். அவர்களது மூளையிலே அந்த தர்க்க ரீதியாக சிந்திக்கக்கூடிய முற்பகுதி இன்னும் விருத்தி அடையவில்லை. அவர்களுக்கு எது மகிழ்ச்சி என்று நினைக்கிறதோ அதை நிச்சயமாக செய்யக்கூடியவர்கள். எனவே இந்த பயமறியாத எதையும் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த பயத்தை ஊட்டக்கூடிய படங்களை காட்டுவதன் மூலம் நாங்கள் எந்த அடைவையும் அடைய முடியாது. மாறாக இந்த போதைப்பொருள் முத்தடுப்பு நிகழ்வுகளானது மனிதனது விருத்தி படிவங்களை அவதானத்தில் கொண்டு அந்த குறிப்பிட்ட விருத்தி படிவத்திலே அவனது இன்ட்ரெஸ்ட், அவனது ஆர்வம் எதை நோக்கியதாக இருக்கிறது அதை தொடர்புபடுத்தியதாக அவனுக்கு அதை செயல்படுத்த வேண்டும். உதாரணமாக எந்த குறிப்பிட்ட வயது மாணவர்களிடத்திலே தலைமைத்துவத்துக்கு வர வேண்டும், தான் அடுத்தவர்களை விட நல்ல ஒரு நானாக, தான் ஒரு ஹீரோவாக வர வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். அந்த வயதில் இருக்கக்கூடிய ஒரு ஆண் மாணவனை எடுத்தால் 10 மாணவிகள் செல்லும்போது திரும்பி பார்க்கப்படக்கூடியவனாக நான் இருக்க வேண்டும் என்ற விருப்பம் இருக்கும். ஒரு பெண்ணாக இருந்தால் 10 ஆண்கள் செல்லும்போது திரும்பி பார்க்கப்படுபவளாக நான் இருக்க வேண்டும்
என்ற தேவை இருக்கும். அதாவது ஹீரோவாக வேண்டும். இந்த ஹீரோவாகக்கூடிய வழிமுறைகளை அவர்களுக்கு காட்டி கொடுப்பது மிக முக்கியமாக இருக்கிறது. எனவே இவ்வாறு அந்த வயதில் இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட், ஆர்வத்தை வைத்து அவர்களை திசை திருப்ப வேண்டிய கடமை இருக்கிறது. ஆனால் அண்மை காலங்களாக நாங்கள் அவதானித்த விடயம், பாடசாலைகளில் இடம்பெறக்கூடிய பெரும்பாலான இந்த போதைப்பொருள் முத்தடுப்பு நிகழ்வுகள், ப்ரிவென்ஷன் ப்ரோக்ராம் தான் அந்த மாணவர்களுக்கு ப்ரொமோஷனாக மாறி இருக்கிறது. அவர்களிடத்திலே சென்று போதைப் பொருட்களின் பெயர்களை சொல்லி காட்டுவது, போதைப் பொருட்களின் படங்களை போட்டு காட்டுவது, அந்த போதைப் பொருட்களை பயன்படுத்தும் முறைகளை சொல்லி காட்டுவது, போதைப் பொருட்கள் கடத்தப்படும் முறைகளை காட்டுவது, இதெல்லாம் அவர்களை தடுப்பதை விட்டும் தவிர்த்து அவர்கள் தேடிச் சென்று அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய தூண்டுதலை உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே தான் 2023ஆம் ஆண்டு 10ஆம் மாதம் அக்டோபர் மாதம் 10ஆம் திகதி கல்வி அமைச்சு தெளிவான ஒரு சுற்று நிருபத்தை வெளியிட்டிருக்கிறது. அந்த சுற்று நிருபத்தின் அடிப்படையிலே பாடசாலை சார் போதைப்பொருள் முத்தடுப்பு நிகழ்வுகளை அவர்கள் அனுமதி அளித்த நிறுவனங்கள் தவிர வேறு நிறுவனங்கள் செய்ய முடியாது. அவ்வாறு செய்வதாக இருந்தால் அந்த நிறுவனங்கள் மாகாண கல்வி திணைக்களத்தின் எழுத்து மூலமான அனுமதியை பெற்று வந்துதான் செய்ய வேண்டும் என்று மிக ஒரு தெளிவான ஒரு சர்க்குலரை, தெளிவான ஒரு சுற்று நிரூபத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். அதிலே அனுமதிக்கப்பட்ட நிறுவனங்களாக 2 நிறுவனங்கள் குறிப்பிடப்படுகிறது. ஒன்று தேசிய அபாயகர ஆயுதங்கள் கட்டுப்பாட்டு சபையான நாங்கள், அடுத்தது நாட்டா என்று சொல்லக்கூடிய புகையிலை மற்றும் மதுசாரத்துக்கு எதிரான தேசிய சபை. இந்த 2 பேரும் தவிர வேறு யாரும் பாடசாலை சார்பான போதைப்பொருள் முத்தடுப்பு நிகழ்வுகளை செய்யக்கூடாது. அவ்வாறு செய்வதாக இருந்தால் அவர்கள் மாகாண கல்வி திணைக்களத்தினுடைய எழுத்து மூல அனுமதியோடு வர வேண்டும். அவ்வாறு அனுமதி பெற்றாலும் எல்லா பாடசாலைகளுக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வரக்கூடியவர்கள் குறித்த வகுப்புக்கு என்ன விடயத்தை கதைக்க வேண்டும் என்ற கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த குறிப்பிட்ட கட்டுப்பாட்டை தாண்டி வேறு எந்த விடயத்தையும் அவர்கள் கதைக்க முடியாது. அந்த தடை உத்தரவு அவர்களுக்கு அந்த குறிப்பிட்ட சர்க்குலர் மூலமாக தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சர்க்குலர் வெளியிடப்பட்டதன் பின்னர் இலங்கையிலே காணப்படக்கூடிய தமிழ் மொழி மூலமான ஜோனல் எடுகேஷன் வலய கல்வி நிலையங்கள் உட்பட சகல வலய பணிமனைகளிலும் இருக்கக்கூடிய இன் சர்வீஸ் அட்வைசர்ஸ் என்று சொல்வார்கள், ISA என்று. அந்த ISAக்கள் இது தொடர்பாக ட்ரெயின் பண்ணப்பட்டிருக்கிறார்கள், பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே இப்போதைக்கு பாடசாலை சார்ந்த போதைப்பொருள் முத்தடுப்பு நிகழ்வுகளை எல்லோரும் செய்ய முடியும் என்ற நிலைமை மாறி உரிய பயிற்சி பெற்ற சரியாக முறையாக செய்யக்கூடியவர்கள் மட்டும்தான் செய்யலாம் என்ற நிலைமைக்கு மாற்றம் அடைந்திருக்கிறது. உண்மையாக எதிர்காலத்தை பார்க்கும் போது இது ஒரு நல்ல ஒரு மாற்றமாகத்தான் நான் கருதுகின்றேன். கண்டிப்பா இப்போ உள்ள காலகட்டத்தில் நிறைய பேர் போதைப் பொருளுக்கு பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த கையடக்க தொலைபேசி மூலம் இந்த போதைப் பொருளை எப்படி எடுக்கிறது, அதை எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிற ஒரு விஷயமும் அவங்க படிச்சு கொண்டே வரலாம்னு சொல்லலாம். நிறைய விஷயம், நன்மையான விஷயங்கள் கையடக்க தொலைபேசியில் இருந்தாலுமே கூட இப்போ உள்ள காலகட்டத்தில் மாணவர்களாக இருக்கட்டும், 13 வயது உடையவர்களாக இருக்கட்டும், இப்போ உள்ள காலகட்டத்தில் இந்த கையடக்க தொலைபேசியின் மூலம் இந்த மாதிரியான விஷயங்களை அணுகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சமூக வலைத்தளங்கள் மூலம் எந்த மாதிரியான பாதிப்பு செலுத்துது இந்த போதைப் பொருள் அடிமையானவங்களை பற்றி? ஆமாம், விசேடமாக நாங்கள் இந்த நவீன தொழில்நுட்பத்தையும் சமூக ஊடகங்களையும் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இதை நான் சாதாரணமாக ஒரு கத்திக்கு ஒப்பிடலாம். ஒரு கத்தியை, கூரான ஒரு கத்தியை எனக்கு தேவையான மரக்கறிகளை நறுக்குவதற்கு, எனக்கு தேவையான மாமிசத்தை வெட்டுவதற்கு பயன்படுத்த முடியும். அதே கத்தியை இன்னொருவரை கொலை செய்ய பயன்படுத்தவும் முடியும். உண்மையாக சொல்லப்போனால் இன்று வீட்டிலே இருந்து தனக்கு தேவையான மொத்தமான அறிவையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இந்த சமூக ஊடகங்கள் காணப்படுகிறது. இந்த நவீன தொழில்நுட்பம் காணப்படுகிறது விசேடமாக. அதே போல் ஒரு மனிதனது வாழ்க்கையை அழிப்பதிலும் மிக பிரதானமான ஒரு விடயமாக இந்த சமூக ஊடகங்கள் காணப்படுகிறது. எனவே இந்த சமூக ஊடகங்களின் ஆளுமையானது, இந்த சமூக ஊடகங்களின் அந்த தாக்கமானது இளைஞர்களிடத்திலே மிக அதிகமாக பிரதிபலிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த பிரதிபலிப்பின் காரணமாகத்தான் இப்போதைய இளைஞர்கள் அதிகமாக போதைப் பொருளின் பக்கம் சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் புதிய புதிய விதமான போதைப் பொருட்களை அவை வெளிவந்து அவை கண்டுபிடிக்கப்பட்டு குறுகிய காலத்துக்குள்ளே அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைமைக்கு மாற்றப்படுகிறார்கள். எனவே இவ்வாறான நிலைமையிலிருந்து அவர்களை மீட்டெடுப்பது என்று சொன்னால் நிச்சயமாக அந்த இடத்திலே பெற்றோர் ஆசிரியர்களது பங்களிப்பு மிக முக்கியமானதாக இருந்து கொண்டிருக்கிறது. விசேடமாக நான் ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும்.
போதைப் பொருளுக்கு அடிமையாவதை போன்றே ஒரு அடிமைத்தனமாகத்தான், அதே விதமான ஒரு மூளையின் நோயாகத்தான் இப்போது அண்மை காலமாக DSM-5 தெளிவாக ஒரு உள பிரச்சனையாக அடையாளப்படுத்தப்பட்டிருப்பது மொபைல் அடிக்ஷன் அல்லது நீலத்திரை அடிமைத்தனம் என்று சொல்லக்கூடியது. அதுவும் இதே போல அடிமைத்தனத்தை ஏற்படுத்துகிறது. எனவே அந்த நீலத்திரைக்கு, அந்த மொபைலுக்கு ஒரு மனிதன் அடிமையாகிறான் என்று சொன்னால் அதன் உள்ளே இருக்கக்கூடிய விடயங்களை எந்த அளவுக்கு அவன் உள்ளே இருக்கிறான், எந்த அளவுக்கு அவன் உள்ளே எடுத்துக்கொள்கிறான் என்பதை நாங்கள் அவதானிக்க வேண்டும். இதற்கு நான் ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகின்றேன். எங்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய குறிப்பிட்ட வயது தாண்டியவர்கள் நாடகம் பார்க்கும் பொழுது அவர்களது அந்த முகபாவனைகள், அவர்கள் காட்டக்கூடிய ரெஸ்பாண்டை பாருங்கள். சில நேரங்களிலே சில நாடகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் இனி இல்லை என்ற அளவுக்கு ஏச்சு வாங்கக்கூடிய நிலைமை இருக்கிறது. அது ஒரு நடிப்பு என்பதை மறந்து அவர்கள் அதற்குள்ளே சென்று அதை உயிரோட்டமாக பார்த்து அவர்களுக்கு ஏசக்கூடிய, கண்ணீர் வடிக்கக்கூடிய, பதறக்கூடிய, தனது உடலுக்குள்ளே கூட மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை காணப்படுகிறது. இதே போல தான் அந்த குறிப்பிட்ட சோஷியல் மீடியா, சமூக வலைத்தளங்களுக்குள்ளே, சமூக தளங்களுக்குள்ளே போகும்போதும் அவர்கள் அந்த விடயங்களை உள்ளீர்த்து கொள்கிறார்கள், உள்ளெடுத்து கொள்கிறார்கள். அந்த உள் ஈர்ப்பானது அவர்களை பெரும் பாதிப்புக்கு உட்படுத்துகிறது. இப்போதைய காலகட்டத்தை பொறுத்தவரையில் போதைப்பொருள் உற்பத்தியாளர்கள், விற்பனையாளர்களது மிகச்சிறந்த, மிக இலகுவான, செலவு குறைந்த, மிக இலகுவாக அதிக மக்களை குறைந்த காலத்துக்குள் எட்டக்கூடிய விளம்பரப்படுத்தும் ஊடகங்களாக இந்த சமூக ஊடகங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நல்ல ஒரு அடையக்கூடியதாக இருக்கக்கூடிய, நல்ல ஒரு அடையக்கூடிய சமூக ஊடகங்களை நல்லதற்காக பயன்படுத்தி சமூகத்தின் நலவுக்காக பயன்படுத்தக்கூடியவர்களாக நாங்கள் எங்கள் இளைஞர்களை பழக்க வேண்டும். அவர்களுக்கு அதிலே வழிகாட்டுதல்கள் செய்ய வேண்டும். மாறாக அவர்கள் அதை பிழையாக பயன்படுத்தும் போது நிச்சயமாக எங்கள் சமூகத்துக்கான அழிவு காத்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக நிறைய பேர் நீங்கள் போதைப் பொருள் பாவிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக நான் இல்லையே, நான் பாவிக்க மாட்டேனே, என்ன உடல் ரீதியாகவும் சரி, என்ன மாதிரியான உடல் ரீதியாகவும் சரி அறிகுறிகள் தென்படுது, நீங்கள் பாவிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நான் கேட்குற கேள்வி என்னென்னா, விஞ்ஞான ரீதியாக போதைப் பொருள் இவங்க பாவிக்கிறாங்களா அப்படிங்கிறத உறுதிப்படுத்த முடியுமா? நிச்சயமாக இது ஒரு நல்லதொரு கேள்வி. காரணம், சமூகத்திலே இன்று இருக்கக்கூடிய பெரும்பாலான போதைப் பொருட்களில் வெளிப்படையான அறிகுறிகள் தெரிவதில்லை பயன்படுத்துபவர்களிடத்திலே. அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்களா இல்லையா என்பதை கூட எங்களால் தெரிந்து கொள்ள முடியாது. குடும்பத்தவர்கள் ஏதாவது ஒரு சந்தேகத்தை வைத்து கேட்கும்போது நீங்கள் சொன்னதை போல நான் பயன்படுத்துவதில்லை என்ற ஒரு எதிர்ப்புத்தன்மை அல்லது அவர்கள் ரிஃப்யூஸ் பண்ணுவதைத்தான் நாங்கள் காணலாம். எனவே பலரிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை, இவர்கள் இல்லை என்று சொல்கிறார்கள், நான் எப்படி இதை உறுதிப்படுத்துவது, இதை உறுதிப்படுத்துவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்கிறதா என்பது பெரும்பாலானவர்களுக்கு தெரியாது. உண்மையாக போதைப் பொருட்கள் சம்பந்தமாக சில நேரத்திலே கால் பண்ணி கேட்பார்கள், சார் பிளட்டை செக் பண்ணி, இரத்தத்தை செக் பண்ணுவதனூடாக இதை தெரிந்து கொள்ளலாமா என்று. உண்மையாக நாங்கள் பலர் நினைத்து கொண்டிருக்கிறோம் இரத்தத்திலே அதிகமாக இருக்கும் என்று. மாறாக இரத்தத்தை விட அவர்களது சிறுநீரை பரிசோதிப்பதனூடாக நாங்கள் இலகுவாக இதை தெரிந்து கொள்ளலாம். கிட்டத்தட்ட 13 அல்லது 17 விதமான போதைப் பொருட்களை அவர் பயன்படுத்தியிருக்கிறாரா என்பதை ஒரு இலகுவான சிறுநீர் பரிசோதனை மூலம் நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. இப்போதைக்கு பல்வேறு விதமான தனியார் வைத்தியசாலைகளில், ஒரு சில அரசாங்க வைத்தியசாலைகளில், விசேடமாக தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபையின் எங்களது ஆய்வுக்கூடத்தில் நாங்கள் இந்த ஆய்வுகளை செய்து கொண்டிருக்கிறோம். காரணம், நாங்கள் உள்ளெடுக்கக்கூடிய யாராவது ஒருவர் ஒரு போதைப்பொருளை உள்ளெடுத்தால் அந்த போதைப்பொருள் உள்ளே தனது வேலையை செய்துவிட்டு அது வெளியாகக்கூடிய வழியாக சிறுநீர் தான் காணப்படுகிறது. எனவே அது வெளியாகக்கூடிய அந்த விடயம், அந்த உடம்பிலிருந்து வெளியாகும் அந்த துணிகள், அந்த துணிப்பொருட்கள் சிறுநீரிலே இருக்கிறதா என்பதை ஆய்வு செய்வதன் மூலம் நாங்கள் இலகுவாக அதை கண்டுகொள்ள முடியும். எனவே இலங்கையை பொறுத்தவரையில் யாராவது ஒருவர் போதைப்பொருள் பயன்படுத்துகிறார் என்ற சந்தேகம் இருக்கிறது, அதை விஞ்ஞான ரீதியாக நாங்கள் உறுதிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இந்த ஃபெசிலிட்டி, இந்த டெஸ்டிங் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு லெபோரட்டரிக்கு, அதாவது நாங்கள் அந்த குறிப்பிட்ட நபரை கூட்டி சென்று சிறுநீர் மாதிரியை எடுத்து அதை நாங்கள் ஆய்வுக்குட்படுத்துவதன் மூலம் நாங்கள் அதை உறுதி செய்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. மாறாக தூர இடங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு சில நேரங்களிலே அந்த குறிப்பிட்ட ஆய்வை செய்ய கடினமாக இருக்கிறது, குறிப்பிட்ட டெஸ்டிங்கை செய்வது கடினமாக இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால்,
ஒரு சாம்பிள் எடுக்கப்படும் பொழுது, ஒரு மாதிரி எடுக்கப்படும் போது அந்த சிறுநீர் மாதிரியினுடைய வெப்பநிலையானது குறிப்பிட்ட நிலைமைக்குள் இருக்க வேண்டும். அது கூல் டெம்பரேச்சரில் கொண்டு வரப்பட வேண்டும் அந்த லெப்புக்கு, அல்லது அதனுடைய உண்மைத்தன்மையை நாங்கள் கண்டறிய முடியாது. எனவே இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன், இந்த நகர்த்துவதில், ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு செல்லும் போது அந்த குறிப்பிட்ட வெப்பநிலையை பாதுகாத்துக் கொள்வதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் தூர இடத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இதை செய்வதிலே ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துகிறது. எனவே இந்த குறிப்பிட்ட முறை மூலம், சிறுநீரை பரிசோதிப்பதன் மூலம் நாங்கள் இதை கண்டறியக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கிறது. அதுவும் அந்த குறிப்பிட்ட அறிக்கையானது நீதிமன்றம் கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஞ்ஞானபூர்வமான, அதாவது நாங்கள் அவரை கட்டாய சிகிச்சைக்கு அனுப்பும்போது அவர் பாவித்திருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு ஆதாரமாக இந்த குறிப்பிட்ட ரிப்போர்ட் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே இவ்வாறான ஒரு ரிப்போர்ட் மூலமாக, இவ்வாறான ஒரு டெஸ்டிங் மூலமாக நாங்கள் குறிப்பிட்ட அந்த நபர் பயன்படுத்துகிறாரா என்பதை விஞ்ஞான ரீதியாக உறுதி செய்யக்கூடிய தன்மை இருக்கிறது. இது தொடர்பாக அல்லது இந்த சந்தேகங்கள் தொடர்பாக மேலதிக விவரங்கள் தேவைப்படேன் பொதுமக்கள் 1927 என்ற தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபையினுடைய அந்த தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்பதன் மூலம் எங்களது உளவள துணையாளர்களிடமிருந்து இது தொடர்பான விவரங்களை பெற்றுக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் இருக்கிறது. கண்டிப்பா இன்றைய நிகழ்ச்சியில் பெண்கள் இந்த போதைப் பொருளுக்கு அடிமையான என்ன மாதிரியான பாதிப்புகள், அதோடு மட்டுமில்லாமல் பாடசாலை மாணவர்கள் 13 வயதுடையவர்கள் என்ன மாதிரியான போதைப் பொருள்களை அவங்க கையாளுறாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் மோட பகிர்ந்து கொண்டார். தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபையின் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண இணைப்பாளர் வசீர் எம் ரஷாட். நன்றி ரஷாட். நன்றி.